தரிச்சு இருந்து பார்க்கணும். நாம நிலைச்சு இருக்கணும். இருந்தாத்தானே அந்த ஏரியா என்னன்னு விளங்க வேண்டி வரும். ஏன்னா அந்த ஏரியாவுல இப்ப அபூபக்கர் நானடா ஏரியாவுல வந்து நான் ஒரு 5 வருஷம் இல்லாட்டி ஒரு 5 மாசம் இல்ல ஒரு 5 நாள் நிக்கிறேன்டா, எனக்கு மரமும் கட்டுண்டதா தெரியும், வீடும் கட்டுண்டதா தெரியும், அபூபக்கர் நானமும் கட்டுண்டதா தெரிவாரு, ரோட்டும் கட்டுண்டதா தெரியும். நானும் என்ன செய்வேன், முக்கியமா நீளங்கலத்தில கட்டுண்ட ஒரு பொருளா இருந்துதானே அந்த அனுபவத்தை பெறேன். அப்ப இது இந்த அனுபவத்தை எங்க எடுக்க, கனவுல எடுக்க. கற்பனை உலகோர் கனவாகும். அப்ப கனவுல நான் என்ன செய்யறேன், கட்டுண்ட ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறு வேறு கண்டு அனுபவத்துல பெறேன். அதை பெறேன்னா கூட நான் அந்த ஏரியாவுல வந்துதான் இருக்கணும். அப்படி நான் பெற அந்த அனுபவத்தை ஏகத்துல தரிச்ச உடனே நான் கட்டுண்ட பொருளாவும் இல்லை, மரங்கள் எல்லாம் கட்டுண்ட பொருட்களாகவும் தெரியல, அபூபக்கர் நானவும் கட்டுண்ட பொருளா தெரியல, வீடும் கட்டுண்ட பொருளா தெரியல. மொத்தத்துல எல்லாம் எனக்கு எப்படி தெரியுது, கட்டுண்ட பொருளா தெரியல. அப்ப ஏகமா ஒஸ்தாதுக்கு அதை எப்படி சொல்றாங்கடா, ஏகத்தில் ஏகமாய். இதான் முக்கியமான பாயிண்ட். ஏகத்தில் ஏகமாய் எல்லாம் உள்ள மக்காமங்க. ஏகத்தில் ஏகமாய் உள்ள மக்காம் என்று சொல்லல, ஏகத்தில் ஏகமாய் எல்லாம். அப்ப அபூபக்கர் நானவா இன்னைக்கு ஏகந்தான், மரமும் ஏகந்தான், மாடும் ஏகந்தான், பூச்சியும் ஏகந்தான். அப்படி எல்லாம் ஏகமாக இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்றேன்டா. அந்த அனுபவத்தில நான் இருக்கிறதாக நான் உணர்றேன்டா, அந்த விழிப்பை நான் அடைகிறேன்டா. நான் ஏகம் என்று நான் நினைக்கணுமா இல்லையா? நான் ஏகம் என்று நினைச்சு அந்த ஏகம்ங்கிற நிலையில தரிக்காம, தரிச்சு இருக்காம, தரிச்சு இருந்து திக்ர் செய்யாம உரிய இடம் எப்படி சேர்ற, உரிய இடத்துக்கு எப்படி போற? அப்ப ஐனைக்கு தரிச்சு இருந்தா உணர செய்யுமா? நான் ஏகமாக இருக்கிறேன் என்று அந்த ஏக இடிப்பு நிலையில நான் தரிச்சு இருந்தேன்டா. இப்ப நான் மட்டும்தானே இருக்கேன், என்னை தவிர ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு கருத்தொண்டு உணரப்படணுமா இல்லையா? அந்த கருத்து நான்ங்கிற உணர்வுல அத்தனையும் இருக்கிறதாக உணரப்படும், உணர செய்யும். எந்த நிலை? அந்த ஏகமா இருக்கிற நான் என்ற நிலை. அந்த நிலை உனை ஹக்காய் உணர செய்யும். களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் ஹக்காய் ஹக்கு நீயாகும். இப்ப ஏக வியாபகமா விழிப்ப பெற்ற பின்பு உலகமாக நான் இருக்கிறேன் என்ற அறிவை என்ன செய்யும், எனக்கு கொடுக்கும், உணர்த்தி தரும். உணர்ந்தறினி உயர்ந்திடுவாய், மறைந்தவள தெரிந்திடுவாய், மவுகரனா வைத்திடுவாய். இப்பதான் இந்த நானுங்கிற உணர்வுல ஏக வியாபகம் இருக்குங்கிறது அவரோட சொந்த அனுபவத்தில உணரப்படும், சொந்த அனுபவத்தில உணர்வார். இப்ப கனவு இல்லை, கனவத்த உலகின் விழிப்படைஞ்சிட்டார். இப்ப அதே கனவத்த உலகில இருந்து அதே கனவத்த உலகில கருத்தோட வாழ்ந்து விழிப்புக்கு வந்துட்டார். இப்ப ஏக வியாபகமா நான் இருக்கிறேனுங்கிற அந்த நிலைய கற்பனையாக நினைக்கிறாரா, கற்பனை பண்றாரா, ஹக்காக உணர்றாரா? ஹக்காதான் உணர்றார். இதுதான் ஹக்குல் யகீன், அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் இருக்கேனா இல்லையா? நீங்க இருக்கிறத நீங்க உணர்வீங்க. உங்களை என்ன செய்யலாம் இப்ப? அப்ப தரிச்சிருங்க. தரிச்சு இருக்கிறதுக்கு வெளிப்படைய அரபா மைதானத்தை காட்டின மாதிரி
ஆத்மீகத்தில எல்லாத்தையும் இல்லை என்று கலட்டி போட்டு நீங்க மட்டும் தனிமையில அமைகிற ஒரு இடம் அமைஞ்சு இருக்கிறீங்க. அது தவம். அது தனிமையில் அமைவது தவமாகும். அதில் தவறிடும் மனிதன் பிணம். இந்த உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிறவன் வெட்டவர் சவம். பிணம் பார்க்கறதுக்கு உயிரோட நடமாட்டிக்கிற மாதிரி தெரியுது. அவன் உடலை சுமந்து ஒரு பேயன், பித்தன். ஒஸ்தாது சொல்றா பாட்டுல, உயிரை விடுத்து உடலை சுமந்த பேயன் பித்தன் என்று. பெரியனிடத்திலும் பித்தனா. அப்ப ஹக்குல் யக்கீன்ங்கிறது ஹக்காக நான் இருக்கிறேன் என்கிற ஏக வியாபக நிலையை நான் அனுபவத்தில் உணர்வு. கற்பனை பண்றது இல்லை, கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? ஏகம் என்று காட்டி தந்த அந்த இடத்துல போய் தரிக்கணும், இருக்கணும், உட்காரணும். உடலால போய் உட்கார்றியா, உணர்வால போய் உட்கார்றியா? உணர்வால போய் உட்காரணும். நான் ஏகம். உட்கார்ந்தா அவரு நான் ஏகம் என்ற திக்கிர்ல இன்னைக்கு இருப்பருவா. மறதியை நீக்கி அந்த தெளிவை தேக்கி அந்த உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலை பெறுவாரு. எப்படி நிலை பெறுவாரு? ஏக வியாபாரமா நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஏக நான் என்கிற உணர்வுல அத்தனையும் இருக்கிறதாக அனுபவத்தில் உணர்வார். உண்மைக்குண்மையா ஹக்குல் யக்கீனே ஏற்படும். ஹக்குல் யக்கீன் என்ன? உண்மையான உறுதி. அது எப்படி நாம் வந்து அபூபக்கர் நானோட வீட்டை இன்னைக்கு ஏரியாவுல வந்து ஒரு 5 வருஷம் இல்லாட்ட ஒரு 5 மாசம் கூடிய காலப்பகுதி இருந்து எந்த சொந்த அனுபவத்தில இப்படித்தான் என்று பெற்றேனோ, இது உதாரணத்துக்காக சொல்றேன். இது கட்டுண்ட நிலை. இதே மாதிரி கட்டுண்ணாத அந்த ஏக வியாபக நிலையில நான் இருக்கிறேன் என்கிற இடிப்பு நிலைய அனுபவத்தில ஹக்காக பெற்றுக்கொள்வது ஹக்குல் யக்கீன். உண்மைக்குண்மையாக அந்த இருப்பு நிலையில உட்கார்றேன், நான் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்து கொள்றேன். இப்ப ஏகத்தில போய் தரிச்சு இருந்தீங்களா, நான் ஏகம் என்று சொல்லி அந்த நான் உண்மையில இன்னைக்கு ஏகமா இருக்கா இல்லையா? ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க இருந்தீங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? மறதியில எது கிடந்துச்சு? உங்களோட புலன்கள் எல்லாம் அடிபட்டு கிடந்துச்சு. நீங்க இருந்தீங்க அங்க. நீங்க இருக்கக்குள்ள உங்களோட வேற என்ன எல்லாம் இருந்துச்சு? ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்த அனுபவம் இருக்குதானே, அந்த அனுபவத்தை நினைவுக்கு எடுத்து பதில செல்லலாம் நீங்க. ஏன்னா அது நினைவுல இடுக்கி நீங்க நினைச்சு பாக்குறதுக்கு. என்னடா இப்ப இருக்கிற நிலையை நீங்க மறந்தா சரியா? மறந்து போன நிலை உங்களுக்கு நினைவுல வரணுமா இல்லையா? அப்படி நினைவுல வாரத்துக்கு உங்களுக்கு அதை நினைவுபடுத்துறதுக்கு அந்த நினைவு என்ன செஞ்சிருக்கனா அந்த நிலையை வச்சிடுறீங்க நீங்க. நாம நினைக்கவில்லை, அது நம் மறதியில கிடக்கும். நாம அந்த நினைவை விட்டு வெளியே வரல. இன்னும் அந்த நினைவை விட்டு நாம வெளியாகவும் இல்லை. காரணம் என்ன? நமக்குள்ள உள்ளுக்கு இல்லை நினைவு. நாம தான் நினைவில் நினைக்கும். உடலுக்குள் நான் எனும் கூற்று உண்மையை உணராத உளுத்தரின் கூற்று. உளுத்த மரம் அவன் உண்மையை விளங்கல. அப்ப இப்ப நினைவு என்ன செய்யுது? நம்மள வச்சிருக்கா, நாம நமக்குள்ள நினைவை வச்சிருக்கோமா? நினைவு நம்முடைய இதை வச்சிருக்குது. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையும் அந்த நினைவு பதிவா ஞாபகப்படுத்த வச்சிருக்கா இல்லையா? அந்த அனுபவத்தை பெற்றது எது? இப்ப நானா அந்த நினைவா? அந்த நினைவு பெற்றது நான் தான். அனுபவத்தை பெற்ற அந்த நான் அந்த நினைவு தானே.
ஆமா அப்ப அந்த நினைவுல நான் ஏக வியாபகமா இருக்கிற நிலையும் இருக்க இல்லையா? இதை எப்படி ஒஸ்தாது சொல்றாங்கடா, அறிவினில் அமையா பொருளினில் ஆசை அமைவது எப்படி லேசா, அத முதல் யோசி ராஜான்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் முதல் அதை யோசிய. நீ உனக்கு அறிவுல அமையுதா? ஒரு ஆசை வாரேன்னா ஒரு பொருள் அமையணுமா இல்லையா? ஆமா அமையாம ஆசை வராது. அப்ப நினைவுல நான் ஆசைப்பட வேண்டிய ஏகம், ஏக வியாபக நிலை, நான் ஏகமா இருக்கிற நிலை அமைதா இல்லையா? அமைஞ்சிருக்கா இல்லையா? அப்படி அமைஞ்சு இருக்கிறதால அது கட்டுண்ட நிலையா இருக்கின்ற எடுக்கிறது தான் புல இலை. அது நக்கி பார்க்கிற கூட்டத்தில் உள்ளவங்க எடுப்பாங்க. அவளுக்கு கைக்கும் அது. அவங்க அதை டேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுல தரிச்சிருக்க மாட்டாங்க, அதை உட்கொள்ளுவோம் நினைக்க மாட்டாங்க. அது கட்டுண்டாத ஏக வியாபகமா இருக்கிறதால நினைவுல இருக்கண்ட. இப்ப அப்படி நினைவுல இருக்கிற அது மறந்து போய் இருக்கிறதால நான் ஏகமாக இருக்கிற இடிப்பு நிலை எனக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறதால, காரணம் என்ன மறக்கடிக்கப்பட்டது? காரணம் கட்டுண்ட இன்ன இருக்கிற இந்த நிலையை நான் எடுத்ததுதான். அப்ப இப்ப இன்ன இருக்கிற இந்த இடிப்பு நிலையை மறக்கும் போது நீங்க மறக்காட்டி ஒரு நாளைக்கு மறக்க வைப்பான் இல்லையா? இன்னும் கொஞ்சம் நேர்த்தியால நீங்க மறந்துதான் போவீங்க. உறக்கத்துக்கு போறீன்னு மறந்து போறீங்களா இல்லையா? நீங்களா மறந்து போறீங்க, உங்களை மறக்க வைக்கானா? மறக்க வைக்கிறான். உங்களை ஏக வியாபகமா இருக்கிறீங்கிறத உணர்த்துறதுக்காக, உணர்த்தி தாரத்துக்காகத்தான் இந்த செயற்பாடையே செய்யறான்.